அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு வந்து மிதுன ராசியில் 8ஆம் தேதி 8/17/26 ஆகிய நண்பர்களே உங்களுக்கான விளக்கம் இது. அதற்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய தகவல்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸை நான் செய்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கேன். சரி, மிதுன ராசி ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப நல்ல கேரக்டர் உள்ளவங்க. இவங்க வந்து ரொம்ப சைல்டிஷான சிந்தனை உள்ளவர்கள். குழந்தைகளை போல் யாருக்கிட்டையும் ரொம்ப கோச்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நடந்த விஷயத்தை இன்றைக்கே மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவங்க பெரிய அளவில் எதையும் வந்து மனசில் போட்டுக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் அது சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு அன்பான சிந்தனை உடையவர்கள் இவர்கள் தான். இவங்கக்கிட்ட எப்போதுமே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். அதிகமாக படிக்கணும், அதிகமாக வெற்றி அடையணுன்ற எண்ணமும் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னாக்கா, அதிகமான புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன்னு சொன்னாக்கா, நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, மற்றவர்களை நம்பக்கூடியவர்கள். அதனால் நல்லதை கொடுக்குறாங்களா கெட்டதை கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய மோட்டிவேஷனல் சிஸ்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ வந்து 8வது எண், இது வந்து சனீஸ்வரனுடைய எண்ணுன்னு சொல்லக்கூடியது. சனீஸ்வரனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இல்லை. இவங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன ஆகுனாக்கா, இங்கே ரொம்ப சைல்டிஷாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பொய் பேசுவது, ஏமாற்றுவது, திருடுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்க அதில் ஈடுபடவும் மாட்டார்கள். மற்றவர்கள் அந்த மாதிரியான குணங்கள் உடையவர்கள் கூட இவங்க பழகிறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையான வழிகளில் செல்லணும், நேர்மையான வாழ்க்கை வாழணும். அதற்காக எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, மற்றவர்கள் சொத்து மேல் ஆசைப்படாதவர்கள் இவர்கள். சரி, அது போலவே இப்போ 17 8 தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, 17 8 ஆக இருந்தாலும் இங்கே வந்து என்ன ஆகுதுனாக்கா, சூரியனும் கேதுவும் சேர்கிறது. ஸோ சூரியனும் கேதுவும் சேரும் போது இவங்களோட வாழ்க்கை வந்து ஆன்மீக அதிகமான சிந்தனை இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபடுவாங்க. பொது சேவையில் ஈடுபடுவாங்க. இறை சிந்தனையில் ரொம்ப ஈடுபடுவாங்க. மற்றவர்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவதிலும் உதவி செய்வதும் இவங்களுக்கு முக்கிய பணியாக இருக்கும். அடுத்தது வந்து 26 சந்திரனுடைய எண்கள் வர்றதுனால இவங்க ரொம்ப அழகாகவும் ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதுபோலவே இவங்கள் சுக்கிரனும் சேர்வதனால் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வரும். இவங்க வந்து வியாபாரத்துறையில் வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்துறைன்னு பார்த்தாக்கா, இவங்க வந்து சேல்ஸ், இன்சூரன்ஸ், இன்னும் மற்ற வியாபாரத்துறையிலும் இவங்க நிறைய வெற்றி அடைவார்கள். இவங்களோட வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, மற்றவர்களை நம்பி ஏமாறுவது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாகிடும். ஏன்னு சொன்னாக்கா, செலவு செய்வதில் தயங்க மாட்டாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் செய்வார்கள். ஸோ இந்த எண்களில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மொத்தத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள், இந்த 8 17 26 பிறந்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இவங்களுக்கு வந்து எதையும் மறைத்து பின்னாடி பேசக்கூடிய குணம் இருக்காது. மற்றவர்களோட தவறுகளை அப்போதே அவங்க முன்னுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை பற்றி இவங்க வருத்தப்படவே மாட்டாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி பேசுகிறோமே, அவங்களுக்கு வந்து அது தவறாயிடுமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நீ செய்த தவறு என்ன என்பதை நான் சொல்லிட்டு போகிறேன். பிறர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நானே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணமுடையவர்கள். அதனால்தான் சில பேருக்கு இவர்களை கண்டால் பேசுவதற்கு விருப்பப்பட மாட்டார்கள். இருந்தபோதும் தனக்கு தானே சரியானவர்கள், நான் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன், மற்றவர்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கிறேன்ற எண்ணம் உடையவர்கள். மொத்தத்தில் இவங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் போராடி வர வேண்டிய வாய்ப்புகள் விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். அதனால் இவங்க போராடி தான் ஜெயிப்பார்கள். ஆனால் உயர்ந்த நிலையை அடைவார்கள். பிறந்து வாழக்கூடிய காலகட்டத்தில்
எல்லாருக்குமே ஒரு பயனான நபர் அப்படின்னு சொன்னாக்கா அது இவங்களாக தான் இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.